رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னா. தஸ்னிம்லார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹுது போரில் ஏற்பட்ட காயத்திற்கு எதனால் சிகிச்சை அளிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஈச்சம்பாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகின்றான். தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றான். இப்படி செல்வம், பதவி, அந்தஸ்து இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை. அவனின் நாட்டமில்லாமல் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நாம் செய்யும் சாதாரண ஒரு சின்ன அமல் நம் அந்தஸ்து பல மடங்கு உயர காரணமாக இருக்கும். அப்படி ஒரு நிமிடத்தில் உங்களை லட்சாதிபதியாக்கும் பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் சரியான நேரத்தில் நீங்கள் சொன்னால் போதும். கனவிலும் நினைக்காத, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஃபஸ்ட்டு துவா சொல்கிறேன், பிறகு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் ഖൈറു வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் ഖൈറു வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட மீனிங் என்னென்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியது. அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்கச் செய்கிறான். அவன் என்றும் உயிருடன் இருப்பவன், அவனுக்கு மரணமே இல்லை. அனைத்து நன்மைகளும் அவனது கரங்களிலேயே உள்ளன. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். இந்த துவாவை ஒருவர் கடைவீதி அல்லது சந்தைக்குள் நுழையும் போது ஓதினால் அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட்டு 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரது அந்தஸ்து 10 லட்சம் மடங்குகள் உயர்த்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த துவா ஓத ஒரு நிமிடமே அதிகம். ஓதினால் லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். காரணம், ஒன்று, இந்த துவாவோட அர்த்தம் இறைவனின் தனித்துவத்தையும் அவனது அளப்பரிய ஆற்றலையும் சொல்லக்கூடிய துவா இது. இரண்டாவது காரணம், இது ஓதப்படும் இடம். பொதுவாக நாம் ஷாப்பிங் போகும்போது நம்மையே மறந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். அல்லாஹ்வை மறக்கின்ற இடம் இது. கடமையான தொழுகைகளை கூட விட்டு பல மணி நேரம் சிலர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கடை வீதியை அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்ற ஒரு இடம் இது. இந்த இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த துவாவை ஓதுவதால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி கூலிகளை தருகின்றான். 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்பட்டு 10 லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. கூட நம்முடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துகின்றான், அதுவும் 10 லட்சம். யார் இதை மறக்காமல் ஓதுவாரோ அவரே லட்சாதிபதி, அவரே உண்மையான பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நிச்சயம் இந்த துவாவை ஓத மறக்க மாட்டீங்க. இனி எப்போ கடைக்கு போனாலும் இந்த துவாவை ஓதி பாருங்கள். கை நிறைய பொக்கிஷங்களோடு வீட்டுக்கு வருவீங்க. ஒரு உண்மையான லட்சாதிபதி, கோடீஸ்வரரின் வீடு உங்கள் வீடாக தான் இருக்கும். இந்த துவாவை மறக்காமல் ஓதும் வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லாஹ் பின் உபைக்கு ஜனாசா தொழுகை தொழுவித்தவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.